திமுக கவுன்சிலர் என்ன பண்ணுறான் அந்த ஆள் விமானத்தில் போகிறான். திமுக கவுன்சிலர்னால் படிக்காதவன் தான் இருப்பான். ஆனால் கவுன்சிலர் ஆனவொன்னே அவன் கோடீஸ்வரன் ஆயிடுறானே. நம்ம ஜனநாயக நாடு கேவலமாக இருக்க. அவன் 1 கோடி ரூபா ஸ்டாலினுக்கு கொடுத்ததானே சீட்டு வாங்குகிறான். 1 கோடி ரூபா செலவு பண்ணிட்டானே. ஆக 2 கோடி முதலீட்டில் வந்தவன் தான் சென்னையில் இருக்கக்கூடிய கவுன்சிலர். கிராமங்கள் மற்றதில் இருக்கிறவங்கள பற்றி எனக்கு தெரியாது. சென்னையில் இருக்கிற கவுன்சிலர்னா 2 கோடி, ஸ்டாலினுக்கு 1 கோடி. ஸ்டாலின் எப்படின்னா பணத்தை கொடுத்தா நீ எக்கடு கொடுப்ப, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நீ என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டேன். அந்த தைரியம் அவன் இதானோன்னு இவன் ஃப்ளைட்டில் போகிறான். இவன் லட்சணத்துக்கு கேளுங்க, 2 வார்த்தை பேச தெரியாது. ஃப்ளைட்டில் போகிறான். அப்போ தான் முன்ன பின்ன ஃப்ளைட்டில் போயிருந்தா ஃப்ளைட்டில் விமான படிப்பெண்கள்லாம் இருப்பாங்க. பாவம் வயிற்று பொழப்புக்கு வந்து வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் நினைக்கிறீங்க? முன்னாடி மாதிரி இல்லை. அதுங்களுக்கு 20,000 ரூபா சம்பளம், 25,000 ரூபா. விமானத்தில் போகணும், திரும்ப ஒரு நாளைக்கு 2-3 பயணம் பண்ணணும். அதில் இருக்கிறத பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பெண்கள் ரொம்ப இல்லை. வட இந்தியாவில் இருந்து வயிற்று பொழப்புக்காக பெண்கள் வந்து அதில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே உள்ளே இருப்பாங்க. ஒரிஜினலாக நீங்கள் தொடர்ந்து விமானத்தில் பயணம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்கள பார்த்துட்டு போயிடுவாங்க. இவன் புதுசாக வந்தவன், 1 கோடி கொடுத்து வந்தவன், விமானத்தில் இப்போ தான் முத போகிறான். திமுக கவுன்சிலர் அந்த பொண்ணுங்களை பார்த்து கையை பிடிச்சி எடுத்துட்டான். என்ன தைரியம்னா, நம்ம திமுக நம்ம தலைவர் தானே முதலமைச்சர், நம்மளை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்புறம் அந்த விமான பணிப்பெண் விமானத்தை விட்டு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. இந்த மாதிரி என்ன கையை பிடிச்சி இழுத்தானே, யாருன்னே தெரியாது. கடைசி கூட்டி இது பண்ணி கேமராலெலாம் பிடிச்சி வந்து பார்த்தா நம்ம திமுக கவுன்சிலர். இந்த தப்பு பண்ணுறவெல்லாம் ஒன்று ஸ்டாலினோட ஃபோட்டோ எடுப்பான், இல்லை உதயநிதியோட ஃபோட்டோ எடுப்பான். இவரை பார்த்தீங்க, இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இவர் தான் கையை பிடிச்சி எடுத்தவர், ஸ்டாலினோட கை கொடுக்குறாரு. ஏற்கனவே சாஃபன் சாதிக் உங்களுக்கு தான் தெரியுமில்ல, ஸ்டாலினோட உதயநிதியோடலாம் செக்கெல்லாம் கொடுத்தாரு. அடுத்தது இவர் அண்ணாநகர் ஞானசேகரன், அண்ணாநகர் இந்த பல்கலைக்கழகத்து அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாநகர்னு சொல்லிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி ஜெயிலில் இருக்காரு. அவரும் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் உங்களோடலாம் கூட நிற்கிறாரு, மா சுப்பிரமணி கூட நிற்கிறாரு. அது தப்பு பண்ணுறவங்க பூரா கூட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறான்னா திமுக இருக்கிறவங்க பூரா இந்த மாதிரி ஆள் தான் இருக்கலாம்.